நிறைய ஒரு இடத்துல போய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்க. கர்த்தருடைய வேதத்தை படிக்க, ஆகமங்களை படிக்க, சங்கீதங்களை படிக்க ஒரு யூதனுக்கு வழக்கம் உண்டு. நம்ம அந்த மாதிரி செய்கிறோமா? வருஷ கடைசியில் ஒரு நாள் லீவ் போட்டு வர்றதே குதிரை கொம்பார். என்ன நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க, நம்மளை படைச்சவருக்கு நேரம் கொடுக்கணும். ஆமென். நம்ம படைச்சவர் யாரு? தாயின் வயிற்றில் நம்ம படைச்சவர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு 4 மாசமா பிசாசு தொண்டையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நான் பிசாசை எதிர்த்து போராடுறேன் ஆவியானுடைய வல்லமையில. ஏன்னா இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் எனக்கு என் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஜனவரி மாசம் என்ன வாக்குத்தத்தம் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரோ, என் பிள்ளைங்க மேல ஊற்றினார், மனைவி மேல ஊற்றினார், போற சபை மேல ஊற்றினார், அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் யாக்கோபுல பாஸ்டர் சொன்ன மாதிரி நெருங்கி சேரணும். நான் பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி விடவனாக இருக்கிறேன். என்னை பாஸ்டர் ஒரு வருஷம் கழிச்சு கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்னு சொல்லி. நேற்று தினத்தில் எங்களுக்கு கர்த்தர் வசனத்தை உங்களுக்கு போதிக்க கூப்பிட்டாரு. அவர் பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறார் பாஸ்டர். அநேக நேரங்களில் நாங்கள் பேசிக்கொள்வோம். இதனால எனக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் அல்லது ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிக்கணும். நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஆனா எப்போதுமே மாம்சம், எப்போதுமே பிழைப்பு கொடுத்த வேலைகள், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். இப்ப ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியை தேடுங்கள். முதலாவது முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா இருக்கு. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? பணம் தேட, பொருள் தேட, வீடு கட்ட, இதெல்லாம் நிறைய செய்யறோம். நல்லா கவனிங்க. உலகத்துல பிசாசான என்ன செய்யறான்? அவன் வேற பிரமாணத்தை போட்டு என்ன செய்யறான்? எல்லாரையும் கடினப்படுத்துறான். இயேசு சொன்னாரு, என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்க வாங்க உலகத்துல. ஆனா நம்ம ஆண்டவருடைய சுமை லகுவா இருக்குன்னு போறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? பாருங்க, அதிகமா நம்ம என்ன செய்யறோம்? இங்க வரும்போது எல்லாரும் பரிசுத்தமா காணப்படுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, எல்லா ஆராதனை செய்றீங்க. மற்ற 6 நாள் எப்படி இருக்கீங்க? மற்ற 6 நாள் ஆண்டவரோடு நடக்கிறீங்களா? நீங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க படிக்கிற இடங்கள்ல, உங்க சொந்தக்கார வீட்டுல இருக்கும்போது நீங்க நடமாடும் நிருபங்களா இருக்கிறீர்களா? இதான் கேள்வி. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் விசுவாசிக்கிற சுவிசேஷ விசுவாசிகளோட வெளிச்சம் வரும். நீங்க எப்படி மற்ற 6 நாள் நீங்க இருக்கிறீங்க? பரிசுத்தமா இருக்கிறீங்களா? நீங்க இனிமே காலம் கொடுமையா இருக்கு. பாஸ்டர் அவங்க மனைவி சொன்னாங்க, நானும் அனுபவிக்கிற போராட்டத்துல, சென்னையிலேயோ திருவனந்தபுரத்துலயோ எல்லா இடங்களிலும் காலம் கொடுமையா இருக்கு. பிள்ளை வளர்க்க முடியல, எந்த காரியத்தையும் கேட்க முடியல, அவ்வளவு மோசமா இருக்கும்போது கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குதா? நீங்க வாழ்ந்து காட்டுங்க பிரதர் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே. நீங்க வாழ்ந்து உங்கள்கிட்ட இருந்து வெளிச்சம் ஜொலிக்கணும், சுடரொளிகளா. நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற ஆண்டவர். வாழ்ந்து காட்டுங்க. உங்க வாயில பரிசுத்தமான வார்த்தைகள் மட்டும் வரணும். யாரையும் குற்றப்படுத்த கூடாது. யார் என்ன பண்ணாலும் கர்த்தருக்கு அவனே கணக்கு கொடுத்துக்குவான். நீங்க பரலோகம் போற வழியை பாருங்க. நீங்களும் உங்க குடும்பம், இயேசு என்ன சொன்னார்? உனக்காகவும் குடும்பத்துக்காக பச்சை மரத்துக்கே போட்ட அடின்னு அடிக்கிறானே, பட்ட மரத்துக்கு என்ன செய்வான்? உங்க பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இயேசு எத்தனை தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 4 மணிக்கு எத்தனை ஜெபம் பண்ணா தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? எனக்கு தெரியாது. ஏசப்பா பரலோகத்துல பார்க்கிறாரு. பழைய சண்டே கிளாஸ் பாட்டு ஒன்று இருக்கு, கண்ணே நீ காண்பது என்ன என்ன, இயேசு அப்பன் மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். கண்ணே நீ காண்பது என்ன, காதே நீ கேட்பது என்ன என்ன,
இயேசு அப்பன் மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். காதே நீ கேட்பது என்ன என்ன? உங்க வீட்டுல ராத்திரி 9 மணிக்கு செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணல, ராத்திரி 9 மணிக்கு சனியம் பிடிச்ச தொலைக்காட்சியை சுவிட்ச் ஆஃப் பண்ணல, தொலைக்காட்சியை, கர்த்தருடைய அபிஷேகமே இருக்காது. நான் சொல்றேன், என் வீட்டுல டிவி கிடையாது. என் மகன் எவ்வளவோ தயாரா பண்ணான், அந்த உன்னை பரலோகத்தில் பார்க்கணும்டா, நீ டிவி வாங்கினாலும் நான் உடப்பேன். 8 வருஷமா எங்களுக்கு டிவியே கிடையாது. தொலைக்காட்சி பெட்டி இது சிந்தைய நேரத்தை இருதயத்தை திருடுறது. விசாசன நேரத்தை திருடுறாங்க. நல்லா கவனிங்க, வாழ்ந்து காட்டுங்க. நீங்க 9 மணிக்கு குணசாலியான ஸ்திரீகளே 9 மணிக்கு விளக்க அணைச்சிட்டு படுக்க போங்க. காலை 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிங்க. காலம் கடைசி. ஏசப்பா வரப்போற 2017 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிச்சு. எல்லாத்துக்கும் உலகம் முழுவதும் ஒரே செலாவணி, ஒரே பொருளாதாரம், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்துருச்சு. அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிறிஸ்து 2030க்குள்ள 2028க்குள்ள எல்லாருக்குள்ளேயும் முத்திரை குத்த போறான். வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் மாதிரி எல்லாரும் சிப்பு கொடுத்து சேட்டலைட்ல உங்களை பார்க்க போறாங்க. இனிமே செல்போனே தேவையில்லை. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, எங்க நடமாறீங்க, அந்த கிறிஸ்து பார்க்கறதுக்கு எல்லாம் உலகம் ஆயத்தமாயிட்டு. நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்களா? நீங்க வாழ்ந்து காட்டுறீங்களா? சபைக்கு வர்றது முக்கியம், உண்மை. சகோதர சிநேக சபை விடுதலை விட்டு விடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் சிஸ்டர் சொன்னாங்க, கனி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நம்ம கொடிகள். உங்களுக்குள்ள கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்கணும். பாஸ்டரே பார்த்துக்க கூட நீங்க ஒப்பு கொடுங்க. யோவான் 15 அதிகாரத்துல சொல்லியிருக்கிற கனி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. எல்லாருக்கும் வசனம் தெரியும், எல்லாருக்கும் வசனம் தெரியும். நான் கீழ்ப்புடிகிறோமா? கேட்கிறவர்களா மாத்திரம் கீழ்ப்புடிகிறவர்களா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காண்பிப்பு கொடுத்துருக்காரு. குமாரனா வாழ்கிறதுக்கு ஒரு மாதிரி. நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை வாங்கி நியாயப்பிரமாணமா இருந்துடும். பாஸ்டர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு ஓடி எஸ்கேப் ஆகிடும். அப்படியே ஆனா உள்ள இயேசுவா ஆவியானவர் கனி கொடுக்கிறாரா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் எல்லாம் உங்களை பார்த்து பெற்றோர்கள் மனதால் போட்டு செபிக்கிறாங்க. பெற்றோர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. பெற்றோர்கள் அன்புல நடக்கிறாங்களா அப்படின்னு பிள்ளைங்களாம் பார்க்குது. நல்ல எல்லாரும் பார்த்து நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி கனி கொடுக்கிற அனுபவத்தை வாங்க. ஆமை சொல்லுங்களேன், சத்தமா ஆமை சொல்லுங்களேன். விசுவாச மார்க்கத்தால் சீக்கிரமா நான் அந்த காரியத்தை சொல்ல போறேன். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாமெல்லாம் யார் எதுக்காக அழைக்கப்பட்டோம், என்ன செய்ய அழைக்கப்பட்டோம் அப்படின்றத கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம். அதுல பாருங்க, அதுல கர்த்தர் ஆவியானவர் சபைக்கு எழுதியிருக்கிறார். 7ஆம் வசனம் ஒரு வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாம் பிள்ளைகள் அறிவீர்களாக. 9 வாசிங்க. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமே சொல்லுமா? இன்னைக்கு இன்னொரு ஆமே சொல்லுங்க சத்தமா. நான் எந்த ஜாதி, எந்த கோத்திரத்திலிருந்து பிறந்தேன், திராவிடரா ஆரியரா அப்படின்றத காட்டிலும் நான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் ஆபிரகாமின் பிள்ளை அப்படின்னு கர்த்தர் சபையில் அழைச்சிருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசத்துக்கு வந்த பிற்பாடு, நீதிமான் ஆக்கப்பட்ட பிற்பாடு விசுவாச பாதையிலேயே அந்த பிரமாணத்தில் வாழணும். உலகத்தின் பிரமாணத்தில் வாழக்கூடாது. பணத்தின் பிரமாணம், விசுவாசின் பிரமாணம். இப்போ பாருங்க, உலகத்தில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கு, எல்லாரும் ஓட்டு போறாங்க, என்ன ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊழல் எங்க பார்த்தாலும் பிசாசு கிரிகளே. அதை பத்தி கர்த்தர் கேட்கல. கர்த்தர் நம்மள விசுவாச பிரமாணத்துக்கு வாழ அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதிருப்போம், இது உங்களுக்காக எழுதப்பட்டது, எனக்காக, சபையில நமக்காக எழுதப்பட்டது. விசுவாசத்துக்கு விரோதமான காரியங்களை நம்ம பேசக்கூடாது, அவைகளை அறிந்து கொள்ளக்கூடாது, அவைகளோட பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது.
ரோமர் 4ஆம் அதிகாரம் நல்ல 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு ஜகப்பானாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும். எப்படி பாருங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நாங்க பாஸ்டர்லாம் சொல்றோம், இயேசு உனக்கு நல்ல ஆசீர்வதிப்பாரு, இயேசு உனக்கு காசு தருவாரு, நிலம் தருவாரு, பாவத்தை விட்டு பழைய வாழ்க்கையை விட்டு நம்ம எல்லாம் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. உலகத்தை தான் நம்புறீங்க. பரலோகம் ஒண்ணு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் வந்து போறாரு. ஹலோ, பின்னாடி ரோல இருக்கிறவங்க கேட்கிறேன், பரலோகம் ஒண்ணு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உலகத்துக்கு ஒரு குட் பை போட்டுருங்க. உலகத்தை பார்க்காதீங்க, டிவியில செல்போன்ல உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. உலகத்துல அவிசுவாசம், சந்தேகம், பயத்தின் ஆவி இருக்கிறது. அது உங்களை வந்து பிசாசு தாக்குறான். பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாச கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு எபேசியர் 6. தினந்தோறும் விசுவாச ஓட்டத்துல ஓடணும் விசுவாச மக்கள். அதுதான் சபையில கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பாருங்க, நம்புகிறதுக்கு 6000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் நமக்கு முதல் விசுவாச தகப்பன் விசுவாசிச்சான். என்ன, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும், ஒரு சொந்த இடம் கொடுப்பாரு கர்த்தர், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அதே போலவே விசுவாசத்துக்கு மாதிரியா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தகப்பனை போலவே இயேசுவையும் சுவிசேஷத்தையும் வசனத்தையும் சபையும் விசுவாசிக்கிறவங்க பரலோகம் போவாங்க. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறோம். யாரும் தூங்குனீங்கன்னா பக்கத்துல வந்து கேட்பேன், என்ன நைட்டு தூங்கலையான்னு கேட்பேன். சபை தூங்குற இடம் இல்ல, படுக்கையில தான் படுக்கணும். என்ன செய்யணும்? நம்ம நிக்கிற நேரம், பஸ்ல போற, ட்ரெயின்ல போற நேரம், இது என்ன ஒரு பொழப்பு? எல்லாத்துக்கும் கரெக்டா நேரம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் 24 மணி நேரம். அது பிசாசுக்கு பயன்படுத்தக்கூடாது. 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் மனைவி பிள்ளைகளோட வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கணும். ஒரு கிறிஸ்தவன்னா வாயில விசுவாச வார்த்தை இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா வாயை திறந்தா விசுவாசமும் ஆவியும் வார்த்தையும் வரணும். குப்பையா பேசக்கூடாது. வாயை மூடனா ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் இல்லையா? நான் என் வயசுக்கு மாணவர்களுக்கு சொல்றேன், நீ வாயை மூடி செல்போன் வாயை பொத்திட்டு டிவி வாயை பொத்திட்டு வாயை மூடிட்டு உபவாசம் இருக்க முடியுமா? தேவையில்லாத பேசக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் உபவாசம் இருந்தா அது பெரிய ஆசீர்வாதம். வாயை மூடினாலே ஆவியோட பேசுவார், ஆவியின் சத்தம் கேட்கும். உபவாசம் போட்டா ரொம்ப பேசுவாங்க. 4 நாள் 7 நாள் 40 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கே கூட்டு போவார், 3ஆம் வானத்துக்கு. ரகசியம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அது எப்படி ஆகும்? ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசிச்சார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. 100 வயது இருக்கிறவனா இருக்கும்போது அடுத்து வாசிங்க. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், பிசாசுக்கு தெரியும். பாருங்க, இந்த 100 ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற வேதாந்தத்துல 100 வருஷம் நோவா பொறுமையா இருந்தாங்க. நோவா ஆண்டவர் ஒரு கப்பல் கட்ட சொன்னார், பொறுமையா கட்டினார். இவர் 100 வருஷம் காத்திருந்தாரு ஒரு பிள்ளை கிடைக்கிறார். நமக்கு முன்மாதிரி இவர். நம்ம வயசானவங்கெல்லாம் சொல்றேன், தலை நிறைச்சவங்க சொல்றேன், தலை நிறைச்சிருந்தா அது ஞானம். பாருங்க சொல்றேன், விசுவாசத்தை பேசுறீங்களா பிள்ளைகளுக்கு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படுவ, பேர பேத்தியெல்லாம் ரட்சிக்கப்படும் அப்படின்னு வாயத்தரம் சொல்றீங்களா? நீங்க ஆண்டவர் உன் சந்ததியோட கூட இருப்பாரு, உன் சந்ததியின் சந்ததி மேல ஆவி வைப்பேன், உன் சந்ததியோட சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு வயசானவங்க எல்லாம் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறையை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களா? விசுவாசத்துல இல்ல கடிச்சு துப்புறீங்களா? நிறைய பேர் வீடுகளை நான் போற பாருங்க, ஒண்ணுமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்.
அதனால நீங்க ஆசீர்வதிக்க பழகுங்க. முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்க பழகுங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்துல முழு நிச்சயமா நம்பி அவன் அப்படியே வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சானா. கர்த்தரை விசுவாசிக்கணும், சபையை விசுவாசிக்கணும். ஆமென். சபையை சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போது நீங்க எங்க நிற்பீங்க எனக்கு தெரியல. அந்தரத்தில் நிற்பீங்களா, கைவிடப்படுவீங்களா எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு கிழவு ஆண்டவருக்கு கிட்டி சேருவீங்களோ அவ்வளவு உங்களை தம்மை வெளிப்படுத்துவார், கிட்டி சேருவார். நீங்க ஆண்டவருக்கு சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் ரொம்ப பேச மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள பார்த்து கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? பார்த்து கேளுங்களேன். என்ன கோச்சு பக்கத்தில் உள்ள சகோதரர், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா பார்த்து சில எங்க பேச மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்க பரலோகம் போயிடுவேன்னு விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஊழியக்காரருக்கு தெரியாது. நாங்கள் ஊழியக்காரர் என்ன செய்வோம், அப்பிரயோஜனம் ஊழியக்காரர். அவர் சொன்னதை மட்டும் செஞ்சிருவோம். வசனத்தை போதி மலங்கால் போடு ஜோம்னு ஆண்டவர் என்ன, நாங்கள் கண்காணிகள், ஆத்மாவுக்கு கண்காணிகள். எங்களுக்கு அழுக்கு ரூபா நோட்டு, மோடி ரூபா நோட்டில் சம்பளம் இல்லை. எனக்கு சம்பளம் எங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கு. எங்களுக்கு பரலோகத்தில் சம்பளம் தருவே கர்த்தர் சொல்லியிருக்காரு. பைபிளை நல்லா வாசிச்சு பாருங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் தான் கர்த்தர் தருவாரு. ஆனா ஊழியக்காரனுக்கு அங்கதான் ஆண்டவர் சொன்னார். 40 வயசுக்கு முன்னாடி வசனம் எடுங்க, அடுத்த வசனம் எடுங்க. அடுத்து விசுவாச மக்கள் எல்லாரும் விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. அடுத்து எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர்கள் 4ஆம் அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். சிறு பிள்ளைகள் 6 அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணலாம். 6ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? சாரி, 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்த வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுமா? அநேக நேரம் நம்ம மாம்சத்துல ரொம்ப கங்கணம் கட்டி வீம்புத்தனம் முரட்டாட்டம் இருந்தோம்னா ஆவியான துக்கப்படுவார். ஆவியான சத்தம் கேட்காது. ஆவியான சத்தம் கேட்கணும்னா உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும், கண்ணீர் விடணும். கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே குற்றங்களை மன்னிங்க, பாவத்தை மன்னிங்க, துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சொல்லிருக்காரு, சண்டை வீட்டுக்குள்ள சண்டை போடக்கூடாது. புருஷன் மனைவி வாக்குவாதத்தை விட்டுறணும். கோபிக்க கூடாது. சண்டை வருது அப்படின்னு சொன்னா ரொம்ப டிவி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டில் அடிக்கடி சண்டை வருதுன்னா டிவியை போட்டு காலு கத்த வருதுன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் வாசிங்க. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கி போக கூடாது. ஒருவருக்கு ஒரு சபையில தயவாய் மன உருக்கமாய் இருந்து ஒரு கடைசி வாரம் வருஷ கடைசியில் மன்னிக்கிறோமா? சில பேருக்கு வியாதி போக மாட்டேங்குது. ஏன்னா மனைவியை மன்னிக்க முடியல, செத்து போன ஆட்களை மன்னிக்க முடியல. பாருங்க, கசப்பான வேர், கடினமான இருதயத்தை பிசாசு கொடுக்குறாங்க. இந்த கசப்பான வேர் போகணும்னா கண்ணீர் விட்டு அழுகணும் ஆண்டோடைய பாதத்தில். நாலாம் தரத்துல 40 நாளா கருவினே சாப்பிடல. ஆவியானவர் தொடாத, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ சாப்பாடுனால வாழ மாட்டேனே அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார். நீங்க கண்ணீர் விட்டு யார் மன்னிக்க முடியல மன்னிக்கணும். வருஷ கடைசியில இந்த வருஷத்துல நடந்த சம்பவங்கள்லாம் குப்பைகள்லாம் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக முடியும். ஆண்டவர் விட்டு அவர் உங்கள் கவலைகள் எல்லாம் விசாரிக்கிற ஒரு நாள் அவரிடத்துல போய் என்ன செய்ய, கவலையெல்லாம் வச்சிருங்க. ஆமென். கவலை கொடுக்கிறவன், இந்த கசப்பு கொடுக்கிறவன் பிசாசு. கசப்பான வைராக்கிய விரோதம் வச்சிருக்க கூடாது, அது வச்சிருக்கவே கூடாது. அடுத்த வருஷம் வாசிங்க, 5:1-2 வாசிங்களேன். ஆதலால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை போல இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் தியாகமாய் அந்த அகாப்பை அன்பிலே அன்பு கூர்ந்தது போல
எல்லாரும் ஆமென் சொல்லுங்களா? பாருங்க, முதல்ல விசுவாச மக்கள் விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. விசுவாசத்துல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசத்துக்கு விரோதமான பேசக்கூடாது. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்க, வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, சபையை விசுவாசிக்கிறீங்க. அடுத்து அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாக இருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் ஒன்னியவான் எடுங்களேன். ஒன்னியவான் 4 7 8 ஒருத்தர் வாசிங்க, 16 ஒருத்தர் வாசிங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாய் கட்டளை. ஏனெனில் அன்பு பிசாசினால் உண்டால தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் அவர் அறிந்திருக்கிறான். தேவ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். எல்லாரும் சொல்லுங்களேன், தேவன் அன்பாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், இம்மானுவேல். நம்முடைய நான் நேற்று தினத்துல கிறிஸ்துமஸ் செய்தியில சொன்னேன், பிசாசுடைய ராஜ்யத்துல அன்புன்ற வார்த்தையே கிடையாது. திருடு, கொலை, கொள்ளை, இப்பதான் பிசாசான வஞ்சிக்கிற ஏமாற்றம். ஆனா கர்த்தர் நம்மளை அன்புக்கு அழைச்சிருக்கிறார். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சபையில் இருக்க விசுவாசிகளே, சபையில் இருக்க சகோதர சகோதரிகளே, குடும்பத்துல அன்பா இருங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பா இருங்க, மன்னிக்க பழங்க. அன்புடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா மன்னிக்கணும். மன்னிக்கணும். சாயங்காலம் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு தம்பி துரோகம் பண்ணா, எனக்கு அக்கா துரோகம் பண்ணா, பக்கத்து வீட்டுக்காரன் துரோகம் பண்ணா, பணத்தை வாங்கிட்டு தரல, உங்களை மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன், இயேசுவே ரத்தத்தினால என்ன கழுவும் அப்படின்னு மன்னிச்சு படுத்தாதான் தூக்கம் வரும், வியாதி வராது. ஆனா மன்னிக்க பழகலைன்னா இந்த உலகத்தை இயேசு மாதிரியை காமிச்சு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் வீட்டுக்கு போய் ஒண்ணு கொடுத்து 13 வாசம் பாருங்க. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, எல்லாம் நமக்கு தெரியும். சொல்லாதீங்க, நீ வாழ்ந்து காட்டுங்க, நீங்க வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க நடமாடும் நிறுவங்களா இருங்கள். விசுவாசத்துல வாழ்ந்து காட்டுங்க. தவறான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், பயமான வார்த்தைகள், அசுத்தங்களை பேசாதீங்க. வாய திறந்து பேசவே வேண்டாம். நான் பேச மாட்டேன். ஆண்டவர் பிலாத்து இருந்தா, ஏரோது இருந்தான். ஆண்டவர் மேல குற்றம் சுமத்தி ஏரோது கொண்டே காமிச்சாங்க. ஆண்டவர் காட்டி கொடுக்கிறப்ப அங்க போன ஒரு வார்த்தை கூட பேசல. ஏரோது யோவான் சாணனை கொலை பண்ண ஒரு எசபேல் என்ன செஞ்சிச்சு? தீர்க்கதரிசி தலையை வாங்குவாங்க. பழைய ஏற்பாட்டில் எலியா அந்த எசபேல் பிசாசின் மகள் என்ன செஞ்சா? தலை. அது போல யோவான் சாணன் ஒரு பிரசங்கம் பண்ணா, தலை போயிடுச்சு. தன்னுடைய தோழர், அந்த மணவாளனுடைய தோழர் ஓட்டத்தில் ஓடுறதுனால, அவர் இறந்ததுனால யோவான் சாணன் ஆண்டவர் ஏரோதுட்ட ஒரு வார்த்தை பேசவே, வாயை மூடி அமைதியாக திரும்ப கொண்டுட்டாங்க பொந்திய பிலாத்துக்கிட்ட. சில சமயம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சண்டை போற நேரம் பேசாதீங்கன்னா பேசாம இருக்கணும். மன்னிக்க பழகணும், விசுவாச மக்களாக இருக்கணும், அன்பிலே நடந்து கொள்ளணும். நீங்க உலகத்தார்கள் அல்ல. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். ரத்தத்தினால கழுவப்பட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் அவருடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார், நீங்க அன்பில் நடக்கிறீங்களா? கடினமான சூழ்நிலைகள், தீமையான சூழ்நிலைகளை பிசாசு போடுறான், தடுக்க கற்களை போடுறான். உங்க வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல நல்ல மாதிரி பாம்பு மாதிரி சர்ப்பம் மாதிரி நடிச்சு அவனோட பணத்தை வாங்கிட்டு அவனை கைவிடுறான். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவனுடைய ரட்சிப்புக்காக அழுகணும், ஜெபிக்கணும், மன்னிக்கணும். கடினமான சூழ்நிலைகள், தீமையான சூழ்நிலைகள் பிசாசான போடுறான் அவங்கள. நீங்க எப்படியாவது பாவம் செய்யணும், நீங்க கர்த்தருடைய சுதந்திரத்துல சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சூழ் போடுறோம். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் பிள்ளை, அன்பில் நடந்து கொள்ள மன்னிக்கணும். இன்னொரு வசனத்தை எடுங்களேன். ரோமர் 13 8 9 10 வாசிங்களேன். 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் ஒருவருக்கும் கடன்படாதீங்க. காசு கடன்படாதீங்க, கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். எப்படி என்றால், என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில்
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு உங்களை பார்த்தா வெட்கப்பட்டு போகும். இவன் கர்த்தருடைய அன்புல இருக்கிறான், அந்த கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மகிட்ட இருக்கு. இந்த மனுஷன் இந்த அம்மா கூட, இந்த அம்மா வீட்டுக்காரர் என்ன பேசினாலும் இந்த அம்மா ஒரு வார்த்தை கூட வாயில் கெட்ட வார்த்தை பேச இந்த அம்மா ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கொடுமையான நேரத்துல, கல்வாரி சிலுவையில கொடுமையான நேரத்துல அவர் ரத்தம் சொட்டு சொட்டா வளர்த்துக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார். ஸ்தேவான் அடிச்சு கொலை பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்தேவான் மாதிரி ஆண்டவர் மாதிரி என்ன செஞ்சுட்டீங்களா நீங்க? அதுக்குள்ள ஸ்தேவான கல்லறிக்காக ஒரே பிரசங்கம் பண்ண, ஒரே பிரசங்கம் பண்ண சுவிசேஷகன், முதல் சுவிசேஷகன். அவன் ஊருக்கு பண்பா அப்படியே கல்லறிச்சான். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உங்களை மன்னியும். நம்ம ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க வாழ்ந்துட்டீங்களா? இயேசுக்கா சாட்சியா இருந்துட்டீங்களா? இன்னும் ஜெயில போட்டு ஓத்துறவுக்கு வரலையே. நம்ம மன்னிக்க பழகணும், அன்பில நடக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்பானது தேவ அன்பு பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது. அதனால் எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் குற்றப்படுத்துறது எதுனா சட்டத்திட்டங்களை வச்சு குற்றப்படுத்துறாங்க. பிசாசு பெரிய லாயர். பிசாசு என்னது சொல்லுங்களேன். ஆமா, நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டே நிறைய இடங்கள்ல ஏமாத்தி லஞ்சம் வாங்கி போய்க்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுது கீழ்ப்படிதல், அன்பின் பிரமாணம். ஆண்டவர் அன்பு செய்ய சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு. பழைய காரியங்களை அன்னைக்கு போகாதீங்க. அடுத்த வருஷத்துக்கு நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அன்புல குடும்பத்துல இருக்கிறீங்க, சபையில அன்புல இருக்கிறீங்களா? யார் பத்தி தீமை பேச விசுவாச மக்களா அன்புல நடந்து கொள்ளும். இதுக்குதான் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் வரப்போறாரு. நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன். கர்த்தர் வரப்போறாரு. நீங்க நம்பிக்கை வைக்கிறது தவறான காரியங்கள் மேல, உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இன்னொரு வசனத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அடுத்த காரியம் சொன்ன இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். குறிச்சு கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்க. நீங்க நோட்ஸ் இருக்கிறன்னா நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அதுல அந்த 11-12 வாசிக்கும். மனுஷனுடைய மனுஷ ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவன் அறிவான், அப்படி போல தேவனுடைய பரிசுத்த ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவன் அறிய மாட்டான். அடுத்த வசனம் வாசிக்கும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறாதவங்களா பெற்றுக் கொடுங்க. இந்த பாஸ்டர் மட்டும் ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் பரலோகம் போக முடியும். என்ன இருக்கணும்? 5 புத்தியுள்ள கன்னிகள், 5 புத்தி இல்லாத கன்னிகள். புத்தியுள்ள கன்னிகள்னா சபை, கரைதிரையற்ற சபை. சபையில புத்தியுள்ள கன்னிகள் கையில என்ன வச்சிருந்தாங்க? ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறல அப்படின்னா முழங்கால் போட்டு உபவாசம் இருங்க. வாக்குத்தத்தம் பெறுங்க. பிதாவின் வாக்குத்தத்தம், இயேசப்பா என்ன ஆவியில நிரப்புங்க, என்ன ஆவியில நிரப்புங்க ராஜா. இந்த உலகத்துல பாடுகளை பார்க்க முடியல, உடைய ஆவியினால என்ன மூடுங்க அப்படி கதறணும். அப்பதான் தருவார் பரிசுத்த ஆவியானவர். இந்த புக்கு எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. என்ன அரசியல்வாதி வாசிக்கிறான், யூனிவர்சிட்டியில இருக்கிறது எல்லாம் அந்த புக்கை வேற படிக்கிறாங்க. அந்த புக்ல பரலோக புஸ்தகம், இதுல ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது அன்பின் புஸ்தகம். இதுல ஆவியானவர் ஆவிக்குரியவர்களை உங்களுக்கு காட்டணும். ஆவியானவர் இருந்தா தான் இந்த காலத்துல சபையில வாழ முடியும். ஆவியானவர் சபையை கட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியான விஷயம் பெற்றுட்டீங்களா கேளுங்க. அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? இல்ல ஒளிச்சு ஓடுங்களா? அபிஷேகம் கொண்ட உபாசம் கூட அபிஷேகம் கேளுங்க. பக்கத்துல என்னைய பார்க்காதீங்க. பக்கத்துல அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு கேளுங்க. ஞானஸ்தானம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரலோகம் போக முடியாது. சபைக்கு வர்றது, அங்கங்க முக்குள்ள உட்காருது, அப்படியே எஸ் ஆயிருக்கு, அப்படியே போயிருக்கு இல்லையா?
பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அதான் நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்து கலர் காட்டுறீங்க, மற்ற 6 நாள் என்ன பண்றீங்க? ஆவியானவர் உதவியாளர், தேற்றரவாளர். அந்த ஆவியானவர் உங்களை சகல சத்திய எதிர்த்து படையுது. மகனே இதுக்குள்ள போகாத, மகனே இதை செய்யாத, இதுல விலகு அப்படி சொல்லி கொடுப்பாரு. ஆவியான ஊழியக்காரர் மூலமா சொல்லி கொடுப்பாரு, கனவு மூலமா சொல்லி கொடுப்பாரு, வசனத்து மூலமா சொல்லி கொடுப்பாரு. ஆவியானவருக்கு சான்ஸ் கொடுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே என் துணையாளர், ஆவியானவரே என் உதவியாளர், ஆவியானவரே என் தேற்றரவாளர். அவர் இருக்கணும். அவர் இருந்தா தான் புருஷன் மனைவி எல்லாருமே வீட்டுல சந்தோஷம், சமாதானம், கிருபை, இரக்கம், அன்பு எல்லாம் இருக்கும். நீங்க அவர் இல்லாம என்ன சொல்ற? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட, அதாவது கர்த்தருடைய மனுஷன் தாவீது சொல்றாங்க, பாதாளத்திலே போட்டு படுக்கை போட்டால் நீ அங்கேயே இருக்கிறது, உங்களுடைய ஆவிக்கு வர நான் எங்க போவேன்? ஏன்னா நட்சத்திரத்துல போய் கூட இருக்கணும், அங்கேயே இருக்கிறீர். ஏன்னா ஆம்ஸ்டாங், ஆல்ட்ரின் அப்படின்னு 2 பேர் 1970 அவங்க போனாங்க சந்திரமண்டலத்துக்கு. அங்கேயும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு மறைவா எங்க ஓட முடியும்? எங்க போனாலும் ஆவியானவர் நம்மளை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவியானவர் நம்ம நடத்துற அனுபவத்துக்கு விட்டு கொடுக்கணும். நான் சொல்றேன், சுவிசேஷத்துல வாழ்ந்து காட்டுங்க, அன்புல விசுவாசத்துல நிலைச்சிருங்க. நீங்க வாழ்ந்து காட்டுங்க. எல்லாருக்கும் வேலை ஸ்தலத்துல உங்களை பார்த்த உடனே சொல்லணும், இவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. அடுத்து வாருங்க, கீழே வாசிங்க. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அறிய மாட்டான். 15 வாசம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவிக்குரியவர்களா நீங்க வாழணும். நீங்க ஆவிக்குரியவர்களா ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசம் அன்புல நடக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்துல பலமுள்ளவர்களா இருக்கிற முதல்ல நான் ஆவிக்குரியவன், ஆவியானவர் எனக்குள்ள, ஆவியானவர் நான் துக்கப்படுத்த மாட்டேன், ஆவியானுடைய சத்தம் கேட்பேன். நீங்க நேரம் இருந்தா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆவியானவர் பேசுறாரு. பேதுருட்ட பேசுறாரு, பவுல்ட்ட பேசுறாரு, கொரிந்தியர்கிட்ட வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆவியானவர் பேசுறாரு. நம்ம ஆவியானவர் ஒதுங்கி கேட்கறதே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தையும் 28 நாள் பிரசங்கம் பண்ணலாம். அதுல ஆவியானவர் பேசுறார், உள்ளான மனுஷன்ல பேசுறார். இதை செய்ய, இங்க போ, ஒரு யோகம் பண்ண. சபையில ஆவியானவர், பக்கத்துல வாசங்க, ஆவியானவர் சபையை கட்டுகிறார். பார்த்து சொல்லுங்களேன். அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னா, நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை காணமே. ஆவியானவர் சபையை கட்டுகிறார். நாங்கெல்லாம் ஊழியக்காரர்கள், பிரயோஜனம் உள்ள கண்காணிகள். அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கும் பிசாசான கடுமையான போர்க்களத்தில் முன்னாடி நிற்கிறவங்க கடுமையான சோதனைகளை கொடுக்குறாங்க. கண்ணீர் விட்டு மன்னிச்சு கடந்து போகணும். ஆவியின் பிள்ளைகளா இருக்கணும், ஆவியா நடத்தப்படணும். இன்னொரு வசனத்தை பாருங்களேன். கலாத்தியர்கள் இருப்போம், ஏற்கனவே அதில் பார்த்தோம். கலாத்தியர்கள் 6 நிருபமும் எபேசியர் போல அருமையான புஸ்தகம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த அன்பு ஆவி அப்படின்றத சொல்றேன். 5ஆம் அதிகாரம் 6 வசனம் வாசிங்களேன். இந்த கலாத்தியர் விருத்த சேதனமும் ஒன்றுக்கு உதவாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். தேவ அன்புல நீங்க நடந்து கொண்டீங்கன்னா அன்பினால விசுவாச கிரியை செய்யும். அடுத்து அது பாருங்க, திரும்ப 2 தடவை சொல்றாரு பவுல் சபைக்கு. 16 வாசிங்க. பின்னும் பவுலாகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 18 வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே தினந்தோறும் நடத்தப்படுவீர்களானால்
நீங்கள் நியாயப்படவர்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவியானவர் அன்பின் பிரமாணத்தில் விசுவாச பிரமாணத்தில் மட்டும்தான் கிரியை செய்வார். வேற எதுவும் செய்ய சபையை கட்டுறாரு. அவர் தான் எலியாசர். அவர் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் உங்களை எல்லாரையும் பார்க்கிறார். ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்துறீங்க, ஆவியை அவித்து போட்டீங்கன்னா, ஆவியானவர் விரோதமாக செஞ்சீங்கன்னா உங்களை விட்டு போயிடுவார், நகட்டுவார். அவர் உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டார். இஸ் a gentleman. அவர் ரொம்ப 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 அழுகும் போது தான், உபாசம் போடும்போது தான் ஆவி சத்தம் கேட்கும். நான் கடந்த 7 வருஷமா நான் போராடுறேன். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் வாழணும், உங்களுடைய பிரசன்னத்தில் வாழணும். நான் பீகாரில் இருந்தாலும் சிலோனில் இருந்தாலும் ஆண்டவரே நான் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தில் வாழணும். ஆண்டவரே எனக்கு இந்த உறவுகள்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவரே பணம் மற்ற சாப்பாடுலாம் முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு இருந்தால் போதும். ஆண்டவரே காலையில ராத்திரி உங்களுடைய 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 பிரசன்னத்தை உணரணும். அடுத்து என்ன செய்ய போகணும்னு சொல்லுங்க ஆவியானவரே. இப்படியே நான் அழுகிறேன் ஆண்டவர்கிட்ட. நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க என்ன செய்ய? தவறானதை தெரிந்து கொள்றது, தவறான தீர்மானத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் ஒன்றே செய்ய. ஆண்டவர் படிச்சவனை படிக்க பயங்கர குவாலிஃபைடு தேடல, தாழ்மை உள்ளவனை ஒப்பு கொடுக்கிறவனை தேடுற. ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார், கஷ்டப்படவே வைக்க மாட்டார். இந்த ஆவியை நடத்தப்படுற அனுபவம் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை இங்க பாஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ணி நாங்க உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு வரும்போது இங்க குளிர் காய்ச்சிட்டு போயிடுறீங்க. மற்ற 6 நாள் ஆவின்படி இருக்கீங்களா? 6 நாள் எப்படி இருக்கிறீங்க? கண்டதே காட்சி கொண்டதே போலாம். கண்ட தண்ணிக்கு நின்ன வெள்ளாமன்னு சொல்லுங்க. எது கிடைக்கும்? அப்படி இல்லை. அப்படி உங்களை பார்த்தா ஜென்ம சுவாபத்துக்கு அடுத்தவர்கள் இல்லை, ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய தேவ பிள்ளை, அன்பில் நடக்கிற பிள்ளைங்க, இவங்க விசுவாசத்தில் நடக்கிற பிள்ளைங்க. ஆவியான சத்தம் கேட்காம இந்த அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பாருங்க, என்னென்ன இடர்களை பிசாசு போடுறானோ அவனை வீட்டில் குடும்பத்தில் இடம் கொடுக்காம நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா மன்னிச்சுட்டு வாங்க. நீங்க ஆராதனை நான் ஃபீல் பண்ணேன். இங்க நிறைய ஊழியம் பார்க்கறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆமே சொல்லுங்களேன். நிறைய ஊழியம் பார்க்கறா, சுவிசேஷ ஊழியம். வாய கிறிஸ்துவுக்காக தரங்க. இயேசு எனக்கு சமாதானம் கொடுத்துருக்கிறாரு. இயேசு உங்களையும் மனம் திரும்ப வைப்பாரு. நீங்க வாங்க அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்லலாம், நன்மையை சொல்லலாம். ஆமே சொல்லுங்க. விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வாய் கொடுத்துருக்காரு. ஆமே சொல்லுங்களேன். நீங்க எல்லாரும் சுவிசேஷகர்கள். எங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல, நீங்க தொழில் செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடங்கள்ல, பக்கத்து வீடுகள், அங்க யார் கண்ணீரோடு இருக்கிறானோ அவனை இயேசு நண்பர் சொல்லுங்க. இது ஒண்ணு செஞ்சாலே போதும், கர்த்தர் உங்க மேல அதிகமா கிருபை அளிப்பார். பூமியில மனுஷன் முன்பாக எவன் என்னை அறிக்கிறான் எவனா அவனை என்ன செய்வாரு? பரலோகத்துல தேவதூதர் முன்பாக என்ன செய்வது சொல்லுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8 எடுங்களேன். இது மறுபடியும் நீங்க விசுவாசிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ரோமர் 8 14 15 16. மேலும் அந்த எவர்கள்ன்ற இடத்துல கோடுபடுங்க. அவர்கள் திராவிடரோ வெள்ளக்காரரோ அவர்கள் ஆரியர்களோ அவர் யார் எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வச்சுட்டாரு, உங்ககிட்டே வச்சுட்டாரு, உங்க சாய்ஸ். வாசிங்களேன். மேலும் எவர்கள் சபையிலே அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நிஜமா இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. ஆவியானவரே, நீர் என்னுடைய உதவியாளர். ஆவியானவரே, நீர் என்னுடைய துணையாளர். ஆவியானவரே, நீர் என்னுடைய தேற்றரவாளர். நீங்க சபையை கட்டுறீங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஒப்பு கொடுக்க உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். ரொம்ப பிரகாசமா இருக்கும். நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஒன்ன கூட இழக்க மாட்டீங்க, ஒன்ன கூட மிஸ் பண்ண மாட்டீங்க, மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க பழக்க வேண்டும், பழக்கணும்.
இப்போ எல்லாரும் கையில் செல்போன் இருக்கா இல்லையா? என்ன அமைதி எல்லாம் பூசாட்டி பாக்குறீங்க, ஒண்ணுமே தெரியாத இந்த செல்போன்ல டவர் எடுக்குது. என்ன டவர் எடுக்குது? ஜியோ டவர் எடுக்குதா, ஏர்டெல் எடுக்குதா? விட்டு விட்டு வருது. சில வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப பெண்களுக்கெல்லாம் வெளியே தான் டவர் எடுக்கும், வீட்டுக்குள்ள எடுக்காது. வெளியே ஓடி போய் சொல்லுடா அப்படின்னா வீட்டுக்குள்ள டவரே எடுக்காது. ஆமா, பக்கு பக்கு பக்குன்னு 2 பாயிண்ட் இருக்கு, 1 பாயிண்ட் பாருங்க. இந்த செல்போன் வந்து எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு டவரோட கனெக்ட் பண்ணி அது சேட்டலைட்னு சொல்லுவாங்க, செயற்கைக்கோள், அதை வந்து இந்தியாவுக்கு மேலே நிப்பாட்டியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் இருக்குது. ஃப்ளைட் 10,000 அடி உயரத்தில் பறக்குது, அதுக்கு மேலே 16,000 அடி உயரத்தில் பறக்குது, 33,000 உயரத்தில் ஸ்பைஸ் செட்டு, இந்த மாதிரி ஃப்ளைட் 40, 47,000, 48,000 அடி உயரத்தில் வரை பறக்குறாங்க. ஏன்னா இமயமலையோட உயரம் வந்து என்னன்னா 26,000 அடி உயரம். அதில் 10,000 அடிக்கு மேலே போனாலும் ஐஸ் வந்துடும், அங்கே மூச்சோட காற்று இருக்காது. 8,848 மீட்டர் உயரம் இமயமலை எவரெஸ்ட் சிகரம். இந்த 48,000 அடி உயரத்தில் பிளைன் பறக்குது. அதுக்கு மேலே சேட்டலைட் வச்சுருக்காங்க, செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள்லேருந்து செல்ஃபோன் டவர் எடுத்து செல்ஃபோனில் பேசுகிறோம். நம்ம தூரம் தொலைவில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசுகிறோம், வைஃபைலாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போது பரலோக சத்தம் கேட்குற மாதிரி உண்டாக்கியிருக்காரா இல்லையா? ஆண்டவர் பரலோக சத்தம் உண்டாகிற கூட கேட்குற மாதிரி உண்டாக்கியிருக்காரா இல்லையா? எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு? கை தூக்குங்க, ஆமை சொல்லுங்க. சரி, எத்தனை பேருக்கு மனுஷ ஆவி இருக்கு? கை தூக்குங்க, ஆமை சொல்லுங்க. படிச்சவோ படிக்க மனுஷ ஆவி நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஐயோ, என்ன இல்லை புதுசாக பார்க்குறீங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23-24. நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சபையில குற்றமற்றதாய் கரைதிரையற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை இந்த விசுவாசத்துக்கு அன்புக்கு அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமே சொல்லுமா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க ஆங்கில வேதாகம் படிச்சு பார்த்து எபிரேய வேதாகம் படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இங்கே சும்மா ஆவி 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 போன்ற புதிய மொழிபெயர்ப்புல மனுஷ ஆவி எது, பரிசுத்த ஆவியானவர் எது அப்படின்னு போட்டு வித்தியாசம் ஆங்கில வேதாகம் கிரேக்க பைபிள்லாம் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஆவி ஆத்மா சரீரம், தேவன் எனக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நான் சரீரத்தில் வாழுகிறேன். ஒரு மனுஷன் மரிக்கும் போது ஆவி ஆத்மாவும் தன்னை தந்த தேவனுக்கு போயிடும். ஒரு மனுஷன் மரிக்கும் போது நம்முடைய மனுஷ ஆவியில ஆவியானவர் வந்து இருப்பார், ஆவியானவர் வந்து இருப்பார், தங்கி இருப்பார். எப்போது உங்களை விட்டு போகவே மாட்டார். ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருந்து சபையை கட்டுகிறார். உங்களுக்கு வரங்கள், தாளத்துகள், கனிகளை தருவார். ஒரு ஆவி சொல்லுங்களேன். நம்மளை உருவாக்குறவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம ஊழியத்துக்கு போகாதீங்க. யார் யார் ஊழியம் பார்க்க நினைக்கிறீங்களோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-ம் சொல்லியிருக்கு, 1:8 பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்பொழுது வல்லமை அடைவீர்கள், வெள்ளம் அடைவீர்கள். அப்புறம் தான் சாட்சியா இருப்பீங்க. ஊழியத்துக்கு வரணும்னா ஆவியின் விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆவியானவர் பரலோகத்துக்கு டவர் கிடைக்கிற மாதிரி பேசுவார். ஆமென் சொல்லுங்க. 3ஆம் வானத்தில கர்த்தருடைய அந்த சிம்மாசனத்துல கிருபாசன தண்டையில போய் அவர்கிட்ட என்ன ஜெபத்தை கண்ணீரோட வைக்கிறீங்களோ அந்த உடனே இந்த வீட்டுல தூதன் வந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 4:16 பாருங்க, வாசிங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை திறந்தோறும் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேரக்கடவோ. ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் இல்லாம நல்லா பைபிள் வாசிக்க முடியாது, ஆவியானவர் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, ஆவியானவர் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஆவியானுடைய சந்தோஷம் இருக்கணும். ரோமர் 14:16 வாசிங்களேன். ஆவியானவர் வேணும், ஜெபிக்கணும்,
அவர் ஜெப ஆவியானவர் நமக்கு வாக்குக்கடங்காத பெருமிச்சுகளோடு நம்ம ஜெபிக்க தூண்டுகிறார். ரோமர் 14:16. தேவனுடைய ராஜ்யம் எப்ப பார்த்தாலும் பிரியாணி சாப்பிடுறது இல்ல. அது தேவ நீதியும் தேவ சமாதானமும். எல்லாரும் சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. சர்ச்சுக்கு வரும்போது துக்கமா வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யற? ஐயா துட்டு வைக்கிறேன், ஐயா அதை பிரிச்சு வைக்கிறேன், ஐயா காயப்படுறேன், இப்படியா பொழப்புது? இதான் பொழப்பா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னா சந்தோஷமா, நான் சந்தோஷப்பட்டேன்னு போட்டிருக்கு சங்கீதத்துல. ஓய்வு நாள் அப்படின்னு உங்களுக்கு வைக்கணும். என்ன செய்யணும்? என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், கிச்சனுக்கு நீங்க போன நான் வேணும்னே கடையில் போய் 200 ரூபாய்க்கு திருட்டு வருவேன். இன்னைக்கு உபாசம், நம்ம 2 பேரும் மாதம் போட்டு பைபிள் வாசி ஜோம் பண்ண போறோம். நம்ம 2 பேரும் கண்ணீரோட போறோம். யாருக்கா? என் பிள்ளைக்காக. என் மனைவி அடிக்கடி கிச்சனுக்கு போகாத கடந்த 3 வருஷமா எனக்கு போராட்டம். கர்த்தர் ஜெயிச்சுட்டாரு. அவன் சொல்லுங்க, நீங்க என்ன செய்யுங்கப்பா, நீ காலையில் மட்டும் சாப்பாடு, மற்ற எல்லா நேரம் பழங்கள் தான். இன்னைக்கு ஜெபிக்க போறோம், தம்பியோட உட்காந்து கம்மியாக எடுக்க போறோம். வீட்டில் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வராரு, அவரோட கொண்டு ஜெபிக்க போறோம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம். சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் சொல்லுவேன். கர்த்தர் சில காரியங்களை உடப்ப என்ன செய்வாரு? சத்தமா சொல்லுங்க, உடப்பாரு. ஆவியானவர் வந்தாரு, அப்படியே அக்கினி எரியும். தேவன் பட்சிக்கிற அக்கினி ஆயிருக்கிறாரு. ஆவியானவர் பிசாசு கட்டுகளை உடைப்பாரு. உடைப்பாரா? உடைக்க மாட்டாரா? நுகத்தடியை உடைப்பாரா? உடைக்க மாட்டாரா? சில நேரங்கள்ல நீங்க ஒப்பு கொடுக்கறத பொறுத்துதான் உங்க வாழ்க்கை இருக்குது, உங்க ஆசீர்வாதம் இருக்கு. பாருங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்க, விசுவாச மக்களா இருங்க, ஜென்ம சுவாபத்து போயவர்களா இருக்கக்கூடாது. சபைக்குள்ளதான் வெள்ளாடும் செம்மறி ஆடு இருக்கு. வெள்ளாடு பரலோகம் போறது கஷ்டம். சபைக்குள்ள என்ன செய்ய? வெள்ளாடு பரலோகம் போறது. உண்மையை சொல்றேன், நிறைய பேர் கிறிஸ்துமஸ்க்கு வர்றாங்க, நியூ இயருக்கு வர்றாங்க, அப்புறம் காணும். போன் கேட்டா போன் அடிச்சா போன் சுவிட்ச் ஆஃப். ஆவியானவர் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க. 2 Corinthians 5:5 வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 2 Corinthians 4:5 வாசித்து பாருங்க. உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. ஆமென். வார்த்தை நான் முழங்கால் போடுமா? ஆண்டவரே, நான் அன்பிலே நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, முழங்கால் போடுங்க. எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கெல்லாம் தாங்க. இன்னைக்கு எல்லாரும் கேட்போம், என் பிள்ளைகளுக்கெல்லாம் அபிஷேகத்தை தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனுஷனுடைய காதுகளை திறப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆட்கொண்டு நடத்துவாரு. நான் அன்பிலே நடந்து கொள்ள கர்த்தர் கேட்கிறாரு. ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமா நடத்துறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. இனிமே நிறைய காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்ல போறாரு. 2022 நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, நான் ஒப்பு கொடுக்குறேன். என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆவியில நிறையணும். என் வீட்டில் இருக்க குடும்பத்தார் எல்லாம் பரிசுத்தாவி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறேன். ப்ளீஸ் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம்.